ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் டே 4. நம்ம இன்றைக்கி நிறைய விஷயம் பண்ண போகிறோம். மைனிங் போகிறோம், இந்த வில்லேஜில் இருக்க லூட்டெல்லாம் எடுக்க போகிறோம். நம்ம அதே மாதிரி டைமண்ட் கிடைக்குதா அப்படின்றதையோ சர்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும், நீங்களா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ இந்த வில்லேஜோட இருக்க இடத்துல லூட் பண்ண போகிறோம். எதுக்கடா இப்போ லூட் பண்ணுற? அப்படி ஒன்றும் கிடைக்காது, கோல்டு கூட கிடைக்காது, ஈவன் அயன் கூட கிடைக்காது. அயன் கிடைக்கலன்னா என்ன, இந்த மாதிரி புக் ஷெல்ஃபு, லேண்டன்லாம் கிடைக்கும். நம்ம லேண்டன் எடுக்க வேணாம், லேண்டன் அதுக்குமா கூட எடுத்துக்கலாம். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நம்ம அயன் காலமை கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் நம்ம இந்த வாட்டி அயன் காலமை கில் பண்ணல, அயன் காலம் இருக்கார். ஓகே, நம்ம இப்போ எப்படி சொல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூட் பண்ணலாம். ஒரு எமரல் கிடச்சா கூட போதும், எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான் இந்த வில்லேஜை லூட் பண்ணதில். ஸ்டோன் கட்டு இப்போதைக்கு வேணாம், நம்ம எடுத்தா ஒன்றுமே இல்லையா. நான் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹவுஸில், ஃப்ளோட்டிங் ஹவுஸ்லேயே வச்சிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய லூட்டு கிடைக்கும். ஏன்டா தூக்கி எல்லாத்தையும் வச்ச? இப்போ எதுக்கு இந்த ஹேபிளில் உடைக்கிற? எனக்கு என்ன ப்ரெட்டாக செஞ்சு கொடுக்க போகிறேன்? ஆமாண்டா, ஒரு ப்ரெட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே பரவாயில்ல. இந்த ட்ராப் டோரை ஓப்பன் பண்ணி விட்டு பார்ப்போம். ஓகே, எப்படி தான் வருமா? ட்ராப் டோர் ஆகுமா? நம்மளுக்கு வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். நம்ம அயன் ஃபார்ம் இது செய்கிறதுன்னு மட்டும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே மைண்ட் பண்ணலன்னா இங்கே சரௌண்டிங்கில் தான் மைண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு டைமண்ட் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் நம்மளுக்கு கோல்டு கிடச்சா கூட பரவாயில்ல. ஒரு 8 கோல்டு கிடச்சா கஷ்டப்பட்டு ஒரு ஆப்பில் மட்டும் எடுத்து, இது ஃபேக் மைன்கிராஃப்ட்ன்றதுனால நம்ம இது பண்ணிக்கலாம், கோல்டன் ஆப்பிள் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 8 கோல்டாவது எடுக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இங்கே என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? இங்கே ஒரு கேவ் போகணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டி கிடச்சா கூட நல்லா தான் இருக்கும். உள்ளே கூட போகுது. இங்கே மைண்ட் பண்ணுவோன்னா நம்ம வில்லேஜ் ஆண்டியே ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ டக்குன்னு வில்லேஜை லூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வேகமாக. என்னடா இவ்வளோ பொறுமையாக லூட் பண்ணுறாங்க, என்னமோ பறக்குது. அது நம்ம வீடுறா, பரவாயில்ல, நல்லா இருக்கே பார்க்க. ஸோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். நம்ம இன்றைக்கி ஏதாவது நல்ல பொருள் கண்டுபிடிக்கிறான், அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது நல்ல பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அயனு, கோல்டு, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது என்சாட்டிங் புக்ஸு. ஏன்னா நம்ம டே 1லேருந்தே என்சாட்டிங் புக்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்ச நாள் கழித்து எண்டர் ட்ராகன் ஃபைட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம புக்ஸில் எடுக்க ட்ரை பண்ணோம் நம்ம. ஓகே, இப்போ எமரல்ஸ் 1 2 3 எமரல்ஸ். ஓகே, ஒரு லெதர் கேப்பு. ஓகே, வேறு அங்கே அந்த இதில் ஏதோ இருக்க போகிறதில்ல. இங்கே அதே மாதிரி ஹவுஸ் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கும். இதில் கொஞ்சம் ஆர்மர் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் ஆர்மர்லாம் செய்யலான்னு இருந்தோம். பரவாயில்ல, இப்போதைக்கு அயன் செய்ய வேணாம், அதுமா செஞ்சுக்கலாம். அப்படின்னா நம்ம லெதர் ஆர்மர் போட்டு போப்பேன். ஒரு பூட்ஸ் மட்டும்தான் பிஸிங். இப்போ இந்த கேரட்ஸில் எடுத்துப்போம். அயன் காலம் தான் எங்கன்னு தெரில, இல்லை அவ போட்டாங்களா யாராவது தெரில. ஆனால் நம்ம போடல அது வரைக்கும். நம்ம அதுக்கு ஓகே தான். இதுவே சப்போஸ் ரைடு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்தால் அவ்வளோ அயன் இருக்குல்ல, ஒரு அயன் காலம் செஞ்சு போட்டுற வேண்டியது தான். நம்மளுக்கு ரெட் ஸ்டோன் கிடச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்க்கலாம், ரெட் ஸ்டோன் கிடச்சா நம்ம ரெட் ஸ்டோன் என்ன பில்டிங் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம ஒன்று சண்டே கன்ஃபார்ம் வீடியோ போடுவோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வீக்லி டேஸ் போடுவோம். அது நம்ம மைன்கிராஃப்ட் 2 வேலையுமே மைன்கிராஃப்டே போடலாமா, இல்லை ஒன்று வேறு கேம் இன்னொரு மைன்கிராஃப்ட் போடலாமா அப்படின்னு தெரியும். நீங்களா சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கிராணி போடலான்னு இருக்கோம். நைட் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இல்லை அதை சுற்றி பார்த்துட்டோமா கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இந்த சர்ச்சு தான் இருக்குது இன்னும் மிச்சம். சர்ச்சில் பூஸ்டிங் ஸ்டாண்ட் இருக்குமே,
இது போர்ஷன்ஸ் ஏதாவது உதவியாக இருக்கும். போர்ஷனை சின்னடா பண்ண முடியும். அது அந்த போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹீலிங் போர்ஷனில் ஹீல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரென்த் போர்ஷனில் வந்து நீ இப்போது ஒரு சாமியை அடிக்கும்போது ஒன் ஹார்ட் போகுதுன்னா நம்ம ஸ்ட்ரென்த் போர்ஷன் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு 2 இல்லை 3 ஹார்ட் எக்ஸ்ட்ராவாக போகும். ஓ, அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், அதுக்கு தான் அந்த பூஸ்ட் ஸ்டாண்டு நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சி இங்கே வந்து பில்டு பண்ணதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வால்ஸ் இருக்குது. இந்த வால்ஸ் இந்த ஸ்டாக்கேஸ் ஏறும் போதே சும்மா கீழே விழுந்துடுவோமா, அதனால் நம்ம வந்து டர்ட் வச்சு அப்படியே பில்லர் அப் மாதிரி பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் காபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காபிள் ஸ்டோன் மட்டும் எடுத்துக்கலாமா? வேணாம், காபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாமா வேணாவா? எடுத்துக்கலாம். இது மட்டும் எடுத்துக்கினா போதுமா? டர்ட்டை மைண்ட் பண்ணப்பலாம். எப்படியோ இது வச்சுருப்போம், ஷவல் இருக்கும்ல, அது பார்ப்போம். ஷவல் எடுக்க மறந்துட்டோமா? நீ ஒரு ஞாபகம் மாதிரி கேஸாக இருக்கேடா. சாரி கொஞ்சம் மறந்துட்டேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே இறங்கிட்டு இப்போ வந்து இங்கே இருக்க டர்ட்டு அந்த ஷவல் உடையிற வரைக்கும் நம்ம இப்போ டர்ட்டு மைண்ட் பண்ண போகிறோம். டக்குன்னு டர்ட்டு மைண்ட் பண்ணிட்டு அந்த டர்ட்டை வச்சு நம்ம வந்து இங்கே பாருங்களேன், ட்ரவுண்டு நம்ம நிற்குது. ஓ, இதுதான் சாமி வந்து தண்ணிக்குள்ளே போனால் ட்ரவுண்டுன்னு சொன்னியா? அதுவா? ஆமாண்டா பால் பச்சை, இதுதான் ட்ரவுண்டு. ஓகே, இவனை கொண்டாதான் காப்பர் இங்கட் தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்மி சான்சஸ் தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே இதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு எவ்வளோ டியூரபிலிட்டி இருக்குது, உடைய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் வந்துச்சு நம்ம ஷவலோட இது. ஏன் நான் இவ்வளோ மைண்ட் பண்ணுறேன் பாரு, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 41 டர்ட். ஓகே, நம்ம வந்து இதை அப்படியே மைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அது அந்த சைடு போக முடியல. ஓகே, இதுவே போகுது ஷவல். ஓகே, இந்த 3 மைண்ட் பண்ணிட்டா போதும். என்ன இது? பாத்து பிளாக்கா? ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில். இப்போ சீக்கிரமாக ஷவல் உடையும். ஓகே, இதை மைண்ட் பண்ணிட்டேன். இது இங்கே கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டோன்னா உடஞ்ச போடுது. அதுதான் உடைய போகுது. ஓகே, இப்போ இது உடஞ்சதுக்கப்புறமா நம்ம அது கட்டிட்டு என்ன பண்ண போகிறோம்? மைனிங் தான் போக போகிறோம். டே ஜாம்பிஸ் வந்து அடிக்கொண்டா. வேணாண்டா. அது மாப்பிட்றா டைமண்ட் எடுப்பேன். அதெல்லாம் எடுக்கலாம். நம்மளுக்கு என்ன ஐடியானா, நம்ம வந்து எண்டுக்கு போகும்போதே நம்ம வந்து டைமண்ட் ஆர்மர் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து அயன் ஆர்மர், லெதர் ஆர்மர் அதே யூஸ் பண்ணிக்கலாம். லெதருக்கு போகும்போதையோ இல்லை எண்டுக்கு போகும்போதையோ மட்டும் நம்ம வந்து அயன் ஆர்மர் யூஸ் பண்ணிக்கலாம். அயன் ஆர்மர் இல்லை டைமண்ட் ஆர்மர் கொஞ்சம் ஸ்லிப்பாகுது. ஏன்டா இவ்வளோ ஸ்லிப்பாகிற? என்னடா ஆச்சு? இதை கட்டிக்கினே பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்டக்காகுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ ஏறி பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போத்துலேருந்து இங்கே வைக்க முடியுதா? ஓகே, வைக்க முடியுது. இதை வச்சா மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டேட் வச்சுட்டுமா? அங்கே வச்சுருக்கோமா? ஓகே, இப்போ வந்து ஏறிட்டு இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே ஏறி இப்படி ஒன்று அதுக்கு மேலே ஒன்று இப்படி ஒன்று அப்படி வச்சுட்டே போவோம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த சைடு அப்படியே வச்சுட்டே வந்துடும். அப்போ தான் மேலே வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். அப்போ கூட நம்ம கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணேன். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்குமா இன்னொரு டச் பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் பண்ணிட்டோன்னா போதும், கரெக்டாகிடும். இப்போ இதை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி விட்ருவோம். ஓகே, ஃபில் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இறங்குறோம். அப்போ கூட மேலே ஏறுறோமே. ஆனால் இப்போ பாருங்கள், கொஞ்சம் வேகமாக ஏறுறோம். இங்கே எக்ஸ்ட்ரா பிளாக் வச்சு விட்டா என்ன ஆகும்? இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பிளாக் வச்சு விட்ருவோம். அப்போ 2 பிளாக் குதிச்சாலும் எப்படியோ போகாது. இதை கண்ட்ரோல் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜாய்ஸ்டிக்கில் விளாட்னா நல்லாயிருக்கும். நம்ம ஜாய்ஸ்டிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ ஏறி பார்ப்போமா? இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? டோர் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். நம்ம மறந்துக்கினே இருக்கிறோம் ஏதோ ஒன்று. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டோன் பிகாக்ஸு அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ரெட்டு செஞ்சுக்கலாம்.
நம்ம மைனிங் வர போகிறோம். ஏதாவது சாம்பி கிம்பி வந்து அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம வந்து ரெட் ஸ்டோன் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்க்கலாம். ரெட் ஸ்டோனு, கோல்டு, டைமண்டு இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும், நம்ம வந்து ஹாப்பி. இது மூணுமே கண்டுபிடிக்கலனா நம்ம மைனிங் போனது வேஸ்ட். ஓகே, நம்ம எமரல்ஸை தூக்கி உள்ளே வச்சிடலாமா? ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கீழே இறங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிகாக்ஸ் தான் இருக்கா? டேய், ஒரே பிகாக்ஸ் வச்சுலாம் மைண்ட் பண்ண முடியாது அவ்வளோ கீழே. நம்ம வந்து நிறைய வேணும். ஸ்டோன் பிகாக்ஸ். ஓ, வுட்டு இல்லையா? ஓகே, வுட்டு எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து ஸ்டிக்ஸு செய்யணும். நிறைய ஸ்டிக்ஸு செய்யணும். ஸோ இது வர 1 2 8 16 இப்போ 20 24 செஞ்சிட்டோமா? டேய், ஏன்டா இத்தனை ஸ்டிக்ஸ் செய்கிறேன்? இத்தனை ஸ்டிக்ஸு வச்சு என்னடா பண்ண போகிறேன்? ஒரு ஸ்வாடும் கொஞ்சம் பிக்காக்ஸும் ஒரு 2 3 பிக்காக்ஸ் செஞ்சுட்டு அதில் எடுத்து முன்னாடி வச்சுக்க போகிறேன். அதில் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இது வந்து எமரல்டு தூக்கி உள்ளே வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மைனிங் போகிறோம். இப்போத்துலேருந்து ஒரு தரமான சிறப்பான மைனிங் வெத்தலாம். அடுத்த வீடியோ நம்ம கன்ஃபார்ம் மைனிங் தான், டைமண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஓகே, எங்கே மைன் பண்ணலாம்? அங்கே தான் ஒரு இது வருதா, A-B-C வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதுமா நம்ம வந்து காட்டலாம் கேவ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் தான் கீழே மைன் பண்ணோம், அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அயன் கிடச்சிருச்சு. என்ன லக்கு! சும்மா மைண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இந்த சைடு, ஆனால் அயன் கிடச்சிச்சு. என்னடா இத்தனை அயன்? ஆல்ரெடி நம்ம வீட்டு அயன் இருக்குது, அது மாதிரி கூட அயன் எடுக்கிறேன். கண்ணில் பார்த்தோமா எடுத்தோமா, கிடைக்கிற அயன்லாம் எடுக்கணும். இப்போ தவறி எப்போயா யூஸ் ஆகும், மறந்துட்டோங்க ஏதாவதுன்னா அப்போ யூஸ் ஆகும். கீழே போகலாம். ரொம்ப கீழே வந்துட்டோமோ? ஏதாவது ஒரு கேவாவது இருக்கணும். எனக்கு என்னமோ சாம்பி சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. லக்கியாக இருக்கணும் பக்கத்தில், ஏன்னா இவன் சவுண்டு கேட்குது, சாம்பி சவுண்டு கேட்குறதுனால கன்ஃபார்ம் ஒரு கேவாவது இருக்கணும். சொன்னேன்னா ஒரு கேவ் இருக்கும்ன்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் டார்ச்சு, அச்சோ டார்ச் எடுத்துணும் இல்லையா? விளங்கிட்டா. கோல் கூட இல்லை. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற? டேய், இதுவே எனக்கு கொஞ்சம் ஓவராக இல்லை. ஓகே, கோல் இருக்குது. கோலை மைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 கோலுக்கு வந்து 12 டார்ச் வருமா? நம்மகிட்ட ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அவ்வளோதான். ஓகே, நம்ம கொஞ்சம் டார்ச் செஞ்சிட்டோம். இப்போ இது புக்ஸுக்கு பதிலாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து இதை உடச்சிட்டு அயன் இருக்குன்னா மைண்ட் பண்ணிக்கலாமா? வேணாம், அயன் இருக்குது, மைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய எடுக்க வேணாம், கொஞ்சம் எடுத்தால் போதும். அங்கே என்ன லாவா இருக்குது? லாவா அடிச்சுட்டு அங்கே டைமண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா லாவா இருக்க இடத்துல தான் டைமண்ட் இருக்குன்றதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாவாவை பிளாக் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் பெரிய கேவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நீ என்சாண்டிங் புக்கு கண்டுபிடிக்கணும். நீ எப்படி கேவில் கண்டுபிடிப்ப? இந்த மாதிரி ஸ்பானர்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓ, அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடச்சதுன்னா அதெல்லாம் நம்ம லக்கு, கிடைக்கணும். அதை மட்டும் நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நானும் அப்படிலாம் வேண்டிக்கிறேன், நல்ல புக்காக கிடைக்கணும். கிடச்சா கூட ப்ரொடெக்ஷன் 1 கிடச்சா கூட பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம குதிச்சு போயிடுவோம் வெளியே. இங்கே அயன்லாம் இருக்குது, நம்மளுக்கு இப்போதைக்கு வேணாம். நம்மளுக்கு வேண்டியது லாப்பிஸ், டைமண்ட், ரெட் ஸ்டோன் அண்ட் கோல்டு. அப்படியே போவோம். ஓகே, இது கிடைக்குமா பார்க்கலாம். ஒரு மாப் கூட வரல இது வரைக்கும், பார்க்கலாம். ஒன்றுமே இல்லையே, என்ன ஆச்சு? ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன இங்கே லாவா இருக்குது, லாவா இருக்கே, போய் பார்க்கலாம். என்னமோ ஒரு இடம் மாதிரி இருக்கே. என்னடா ஸ்கெலிட்டன் வரான்? ஐயோ, ஸ்கெலிட்டன் வரான். அங்கே ஏதாவது ஸ்பானர் இருக்கா? நம்ம லக் ஏதாவது வேலை செய்யுதா பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெலிட்டனை தூக்கி லாவாக்குள்ளே போட்டுட்டு நம்ம இதை வச்சு தாக்கலாம். வரானுங்களா? வந்துட்டான். ஸ்வாடு, இதுக்கு நல்ல வேலை நம்ம ஸ்வாடு செஞ்சோம். காலி. இப்போ லாவாவில் படாமல் அந்த சைடு போய்ட்டு ஸ்பானரெலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். கன்ஃபார்ம். ஓய் ஸ்பானர், நான் சொன்னேன்ல அந்த இடம்டா.
பால் பச்சை. எப்பட்றா நம்மளுக்கு லக்கு ஜாஸ்தி. பரவாயில்ல, நம்மளுக்கு லக்கு ஜாஸ்தி. என்ன இதில் அது டிஸ்க்கு? இந்த டிஸ்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த டிஸ்க் என்னன்னு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு என்சாட்டிங் புக்கு கூட கிடைக்கல இன்னும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செஸ்ட்டுக்குள்ளே இல்லை, அவன் பக்கத்து செஸ்ட்டில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு போனில் எடுத்துப்போம். மெயினாக ஸ்ட்ரிங்ஸு தேவைப்படும், ஒரு போ செய்யணும்ல, அதுக்கு தேவைப்படும். எப்படியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அது பக்கத்து செஸ்ட்டில் என்சாட்டிங் புக்கு இருக்கணும். இதே என்சாட்டிங் புக் இருக்குது. ஃபயர் ஆஸ்பெக்ட் 1 இன்ஃபினிட்டியா? ஃபயர் ஆஸ்பெக்ட் 1 தெரியும், இன்ஃபினிட்டினா என்னென்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா என்னென்னு தெரில. இன்ஃபினிட்டினா போக்கு இன்ஃபினிட்டி போட்டால் நிறைய இன்ஃபினிட்டியாக அம்போ வருமோ, அந்த மாதிரி கூட ஃபீச்சர் வச்சா வைப்பானுங்க. ஏதோ ஒன்று. நம்ம என்சாட்டிங் புக்கு வேணும்னு நினச்சோம், 2 என்சாட்டிங் புக்கை ஒரே என்சாட்டிங் புக்காக கொடுத்து நம்மளை ஹாப்பி பண்ணிட்டாங்க. என்னமா இருக்கே, ஓ ரெட் ஸ்டோனு, கோல்டு, அம்மா லாவா லுக்கு, நெதர் மாதிரி இருக்குது பார்க்க. ஓகே, நம்ம கிட்ட தான் எப்படியும் அயன் பிகாக்ஸ் இருக்கும்ல, எடுப்போம். அயன் பிகாக்ஸ் கொண்டு வந்தோம்மா, ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுவோம். ஷோ அயன் பிகாக்ஸ் மறந்துட்டோம். ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு கொஞ்சம் ஸ்டிக்ஸு செஞ்சுப்போம். ஒரு கிராஃப்டிங் டேபிளை வச்சுட்டு இப்போ வந்து ஃபர்னஸ் செய்ய போகிறோம். ஏன்டா அந்த ஒரு பொருளை ஒழுங்காக கொண்டு இருந்தேன்னா நம்மளுக்கு கிலோ வேலை இருந்திருக்காதுல்ல. மறந்துட்டேன்டா பால் பச்சை, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ரொம்ப ஞாபகம் மாதிரி ஜாஸ்தியாகி போச்சு போல். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கோல் தேவைப்படுது. கோல் இங்கே இருக்குது. இதை பார்த்தோமே, கோல் இருக்குது. இப்போ கொஞ்சம் கோல் எடுத்துப்போம். பரவாயில்ல, நம்மளுக்கு தேவையான கோல்டும் கிடச்சிச்சு, ரெட் ஸ்டோனாக கிடச்சிச்சு, அதுக்கு சந்தோஷம். இன்னும் 8 கோல்டு தேவை. அதில் நம்ம 4 இல்லை 2 தான் பார்த்துருக்கோம் கன்ஃபார்மாக. 4 இல்லை 4 8 வேணும். ஒரு கோல்டன் ஆப்பிளுக்கு 8 வேணும். நம்மளுக்கு நெதருக்கு நிறைய தேவைப்படுமே, எண்டுக்கு அதுக்கும் நிறைய தேவைப்படும் நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு. நம்ம எப்படி எண்டு போட்டில் கண்டுபிடிக்க போகிறோம், அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டைமண்ட் கண்டுபிடிக்கணும். பேசாமல் போக்கு போட்டு விட்ருவோம். ஃபயர் ஆஸ்பெக்ட் ஒரு நல்ல போவாக செஞ்சு எண்டுக்குன்னே அந்த போவை வச்சு விட்ருவோம். செம்ம ஐடியாடா, சூப்பர். உனக்கு மூளை இருக்குதுன்னு நிரூபிச்சிட்டேன். என்ன சைடு கேப்பில் கிண்டல் பண்ணுறியா? இல்லை சும்மா தான். என் பிக்எக்ஸ் கோல்டன் ஹார்ஸ் ஆர்மர். ஓகே, இங்கே இருக்கட்டும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் மைண்ட் பண்ணிட்டு வருவோம். 1 2 3 4 கோல்டு கண்டுபிடிச்சிட்டோம். பாதி கோல்டு நம்மளுக்கு தேவையான கோல்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ரெட் ஸ்டோன்னா என்ன பண்ணோம்? அது என்னது? அது ஒரு எப்படி சொல்ல, டூல்ஸ் உருவாக்க முடியுமா? அப்படி இல்லைடா பால் பச்சை. எப்படி சொல்ல, நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்விட்ச் போட்டால் எப்படி லைட் எரியுது, அதே மாதிரி இந்த கேமில் வந்து இதை வச்சு நம்மளால் ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் கொஞ்சம் பொருள். ஓகே, நல்லா இருக்குது கேம் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன் மைண்ட் கிராஃப்ட்டு. ஏன்னா நான் இந்த கேமே பார்த்ததில்ல. ஆனால் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அங்கே என்ன ஏதோ ரெட் கலரில் இருக்குது, ஒரு ரெட் ஸ்டோனா? ஓகே, இப்போ ரெட் ஸ்டோனை ஃபஸ்ட்டு எடுப்போம். ஓகே, ரெட் ஸ்டோன் இங்கே டக்குன்னு போயிடுவோம். ரெட் ஸ்டோன் ஒன்றா தான் எடுக்கலாம். உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி எத்தனை ரெட் ஸ்டோனு? ஒரு பிளாக்கு போட்டு ஏறுவோம். ஓகே, இப்போ என்னடா இலோஸ்லோவாக மைண்ட் பண்ணுது? இந்த பிக்காக் ஸ்டோனா? ஓகே, அதால் பார்த்தேன். ஒரு ஸ்டாக் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இல்லைனா நாளைக்கு டைமண்ட் மைண்ட் பண்ண மாதிரி அப்படியே பண்ணிடலாம். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுப்போம். அப்சிடியன் இருக்கே, பரவாயில்ல. நம்ம தோண்டி அந்த கேமில் வந்து நம்மளுக்கு வேண்டிய ஸ்பானராக இருக்குது, அப்சிடியனாக இருக்குது, ரெட் ஸ்டோனாக இருக்குது, கோல்டாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான டைமண்ட் மட்டும் இல்லை. நான் அடுத்த எபிசோடில் என்ன பண்ணலான்னா அப்படியே இதுக்குள்ள அப்படியே மைண்ட் பண்ணிட்டே போகலாம். அதாவது நல்ல டீப் ஸ்லேக் கேவ் கிடைக்குதா பார்க்கலாம். ஐயோ, கோல்டு கிடச்சிருச்சு, கிடச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் டார்ச் செஞ்சுப்போம். 12 டார்ச் வருதா? 12 டார்ச் அடிப்போம். ஓகே, இவ்வளோ மைண்ட் பண்ணிட்டோமே, போகலாமா நம்ம வீட்டுக்கு? இப்போதைக்கு போவேணாம், கொஞ்ச நேரம் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டு வேறு தேவைப்படும். அது எடுத்து தான் நம்ம போனோம் வீட்டுக்கு.
அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கு இதுவா ரெட் ஸ்டோனா இன்னும் இலோ ரெட் ஸ்டோன் இருக்குது. நினச்சே பார்க்கல இலோ இருக்கோன்ட்டு. ஓய் எண்டு வந்துச்சா? ஷோ இங்கே எப்படியோ போக முடியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போனோம். வாங்க போகலாம். நம்மளுக்கு அச்ச வரைக்கும் நம்ம நினச்ச கோல்டு கிடைக்கவே இல்லை. 4 கோல்டு தான் கிடச்சிருக்கு இது வரைக்கும். இன்னும் 4 கோல்டு மட்டும் கொடுத்தானுங்கன்னா போதும், நம்ம இது செஞ்சுக்கலாம். ஓகே, லாவை எடுத்துப்போம் இன்ஃபினிட் கோபிள் ஸ்டோன் செய்கிறதுக்கு. ஏன்னா அப்போ தான் கேம் எண்டில் அந்த பில்லர் அப் பண்ணி போடுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இல்லை அப்சிடியன் செய்ய கூட யூஸ் ஆகும். அது எடுத்து உள்ளே வச்சுருவோம். தப்பி தவிர நம்ம மேலே ஊற்றி அவுட் ஆகிடுப்போம். அவுட் ஆனால் அப்படியே பிரச்சனை இல்லை, கீப் இன்வென்ட்ரி தான், எந்த பொருளை கீழே விழாது. ஓகே, இப்போ இந்த ஃபர்னஸ் இதெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் எடுத்துப்போம். இப்போ இங்கே எங்கேயா கோல்டு இருக்கா? இல்லை, இது நம்மளோட அந்த ஸ்பானரை தவிர்த்து வேறு எங்கேயாவது இருக்கா? இந்த சைடு எங்கேமா போகுது? எங்கே போகுது? ஓ, இது இந்த இடமா? ஓகே, இப்போ இங்கே மைண்ட் பண்ணி மேலே ஏறிடுவோம். மேலே என்னென்ன லாவா? என்ன அதுரா? நம்ம வீட்டுக்கு போகிற வழியை தேடினா லாவா கிடைக்குது. கீழே பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஓ, இந்த இடமா? இந்த மாதிரி ஒரு இடமா? இப்போ மேலே என்னென்னா எப்படி போகிறது? இங்கே கோல்டு இருக்காது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே குதிக்கணும். இது அப்படியே போகலாம். என்ன இது எங்கேயோ இங்கே கொலிக்குது. ஓய், கோல்டு! சும்மா வந்த இடத்துல கோல்டு கொடுத்துறானுங்க. அயனோட கோல்டு டக்குன்னு பார்த்தோன்னே தெரில, ஆனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு தேவையான 8 கோல்டு கொடுத்துறானுங்க கரெக்டாக. நீங்கள் ஏன் கோல்டு இல்லை டைமண்ட் இருக்கா? இல்லை ரெட் ஸ்டோன் தான் இருக்குது. பரவாயில்ல, மைண்ட் பண்ணிப்போம். இருக்கிறத மைண்ட் பண்ணாமல் இதுக்கு விடுவோமே. ஓகே, இங்கே மைண்ட் பண்ணால் இதே இடமா? லாவா இடம் அந்த சைடில் இருந்தால் நம்ம இந்த சைடு வந்துட்டோம். ஓகே, இவ்வளோ விஷயம் பண்ணுறையே. இப்போ அந்த என்சாட்டிக் புக்குன்னு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ ஃபயர் ஆஸ்பெக்ட் அப்படின்றது உனக்கே நல்லா தெரியும். அது ஸ்வாடுக்கு போட வேண்டியது. அது எப்படி நீ இப்போ எடுத்து போக்கு போடுவேன் அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ பின்னாடி இருக்கு. ஆயனா கோல்டா? ஆயனு. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம். என்னடா திடீர்னு ஸ்ப்ளிண்ட் பண்ண முடியுது? பரவாயில்லையே. ஐயோ, லாவா 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 லாவா. ஓகே, இப்போ டார்ச் வச்சு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிற வழியை பார்க்கலாம். இங்கே எங்கேயா கோல்டு கில்டு இருந்துட போகுது. அதுக்கப்புறமா நம்ம மிஸ் பண்ணுற போகிறோம். அதனால் அப்படியே இங்கே கோபிள் ஸ்டோன் வச்சு அப்படியே ஏறி போய் இங்கே டார்ச் வைப்போம். இல்லை, எதுவும் இல்லை, பரவாயில்ல. ஆனால் மைனிங் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லா பொருளையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். எடுத்து 1 ரெட் ஸ்டோன் 53 வச்சுருக்கோம். பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல டீசெண்டான அமௌண்ட் தான். இன்னும் தூங்க முடியல. தூங்கி வீடியோ முடிக்கலான்னு பார்த்தா தூங்க முடியல. ஸ்வாட் எடுக்கையில் நியர் பை மாப்ஸா மாப் என்னடா பண்ண போகிறானுங்க இவனுங்க? எங்கடா மாபு? எங்கே வாங்க. ஸ்பைட்ரு, ஸ்கெலிட்டனு, வேறு யாருமே இல்லையே. அவனுங்க என்ன பண்ண போகிறானுங்க? அவனுங்க வரவே இல்லையே நம்ம பேஸ்க்கு ஃபஸ்ட்டு. ஓ, கீழே இருக்கவனை போட்டுட்டு தான் படுக்க முடியுமோ? ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வெயிட் பண்ணுங்க, அப்படியே கீழே போவோம் ஃபஸ்ட்டு. யோசிக்கலாம். கன்ஃபார்மாக இருக்குமா? கன்ஃபார்மாக தான் இருக்கும். நாங்கள் போவோம். அதாவது மேலேயே ஸ்பான் ஆகிடுச்சா? ஸ்பைடர் வா. 1 2 3 இந்த ஸ்பைடரை போடு. ஸ்டிங்க் அடிச்சிருச்சு. ஓகே, இந்த ஸ்பைடரை போட்டுட்டோமா? யாராவது அடிக்கிறது? டேய், ஒரு போவை மட்டும் போடுறாங்க. இல்லை ஆரோவாது கொடு. எதுவுமே கொடுக்காம அவுட் ஆகாது. எதோ கொடுத்தானே போவா? இல்லை ஆரோ. நம்ம ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ஸ்டிக்கு அதுமா ஸ்டிங் இருந்தாலே இதை பண்ணிடலாம். இதை நம்மளுக்கு தராராம். ஸ்டிங் இல்லை, சிக்கன் ஃபெதர்
ஃபெதர். ஓகே இப்போ வந்து தூங்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே நம்ம வந்து இப்போ தூங்கி ஏஞ்சிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடுவோம். ஓகே இப்போ வந்து டக்குன்னு நம்ம கொஞ்சம் என்சாண்டிங் டேபிள் ஃபயர் ஆஸ்பெக்ட் 1 இன்ஃபினிட்டி 1 ஓகே ரீஸ்பான் பாயிண்ட் ஒன்லி. ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.